ஐயா வந்துட்டாரு. ஐயா வந்துட்டாரு. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா காலைல விழுந்து ஆசீர்வாதம் வாங்க. நல்லா இருக்கு ஐயா. காணாம போன என் பையன் கிடைக்கவே மாட்டான்னு முடிவு பண்ணிருந்தீங்க. நீங்க தான் ஜாதகத்தை பார்த்துட்டு சொன்னீங்க பையனுக்கு ஆயுசு கட்டி ஒரு வாரத்துல கண்டிப்பா கிடைச்சிருவான்னு. கிடைச்சிட்டாயா என் பையன். பரவாயில்ல, ஏதாவது எடுத்துங்க ஐயா, எங்க ஆத்ம திருப்திக்காக. இந்த நாங்க வர்றையா. ஐயா, என் பொண்ணோட ஜாதகத்தை பார்த்துட்டு மாப்பிள்ளை வடக்கு திசையில இருந்து தான் வருவான்னு சொன்னீங்க. உங்க பேச்சை கேட்காம என் பொண்டாட்டி பேச்சை கேட்டு உள்ளூர்லயே ஏற்பாடு பண்ணிட்டு கடைசியில அந்த பொண்ணோட கல்யாணமே நின்று போச்சுங்க ஐயா. ஏங்க, ஜோசியம் பாக்குறதுக்காக வெளியூர்ந்து வந்தவங்க எல்லாம் ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்காங்க. ஒரு வாரம் கழிச்சு வர சொல்லு. இல்லைங்க, அது வந்து சொன்னதை செய். பையன் எங்க? உள்ளதான் இருக்கான். என்ன பெரியப்பா, உங்களுக்கு பயமே இல்லையா? இருட்டி போச்சு, வீட்டுக்கு போகாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வழக்கம் போல ஏதாவது தப்பு பண்ணிட்டியா? இல்ல பெரியப்பா, இவன் தான் புளியங்கா வேணும்னு கேட்டான். சரின்னு மரத்து மேல ஏறணும். அந்த நேரம் பார்த்து புலி வந்துருச்சு. அப்புறமா இறங்கலான்னு பார்த்தா எங்க அப்பனாத்தா வந்துட்டாங்க. அதனாலதான் பேசாம மரத்து மேலேயே இருந்துட்டோம். பைத்தியக்காரி, புலி வந்தது மரத்து மேல ஏறணும்னு சொல்லி சமாளிச்சுக்க வேண்டியதுதானே? அதானே. ஏண்டா அப்படி செஞ்சிருக்கலாம்ல? ஆமா. விளக்கு வச்சாச்சு, நேரத்தோட வீட்டுக்கு வரணுமேங்கிற பயம் கொஞ்சம் கூட இல்லாம இன்னும் ஊரை சுத்திட்டு இருக்கா பாரு. எல்லாம் நீ குடுக்கிற செல்லம் தாண்டி. ஏன் பெரியப்பா, இந்த புளிய மரம் ஏறினா மட்டும் ஏன் எங்க அப்பருக்கு மூக்கு மேல கோவம் வருது? நீ பொட்ட புள்ள தானே? எங்க அப்பல்ல இருந்து ஓ வரைக்கும் அடிக்கடி ஏன் தான் இந்த சந்தேகம் வருதோ? ஏன்பா பொட்ட புள்ள இல்லாம கஸ்தூரி அக்கா பாவாடை தாவணி போட்டிருக்கு? பாவாடை தாவணி போட்டிருக்கிறது தெரியுது இல்ல? அத்தோட ஒசரமா இருக்கிற மரத்து மேல ஏறி நின்னா போறவங்க வரவங்க பார்த்தா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? பெரியப்பா, அந்த மணியக்காரர் மகனை கொஞ்சம் கூப்பிடுங்களேன். எதுக்குமா? விஷயம் இருக்கு, கூப்பிடுங்க பெரியப்பா. தங்கவேலே, இங்க வாப்பா. என்ன மாமா? அட, நம்ம கஸ்தூரி. கஸ்தூரி, ஏமா என்னாச்சு உனக்கு? தப்பா நினைக்காதீங்க பெரியப்பா. நான் எப்ப புளிய மரத்துல ஏறினாலும் அந்த மணியக்கார மகன் கீழே வந்து நின்னுட்டு. என்ன கஸ்தூரி, சௌக்கியமா? அம்மா, ஏதாவது கதை புக் வச்சிருக்கியா? ஏயா, உனக்கு படிக்கவே தெரியாது, உனக்கு எதுக்கியா புக்ஸ்? ஆமா, உங்க அப்பா வீட்டுல இருக்காரா இல்ல வெளியே போயிட்டாரா? இப்படி ஏதாவது சம்பந்தமே இல்லாம பேசிக்கிட்டு அந்த மரத்தை விட்டு நகரவே மாட்டான் பெரியப்பா. இப்பதான் புரியுது பெரியப்பா அவன் ஏன் அப்படி பண்ணான்னு. இப்போது புரிஞ்சுக்கிட்டியே, வா. ஐயோ அப்பா, நல்லா மாட்டிக்கிட்டேன். நில்லு. சிபார்சுக்கு ஆளை கூட்டிட்டு வந்தா பேசாம இருந்துருவேன்னு நினைச்சியா? நிறுத்து. சின்ன பிள்ளைங்கன்னா அப்படித்தான் இருக்கு. ஆனா நீங்க ஒண்ணு, சின்ன பிள்ளை விட்டு தான் அப்படி ஆயிட்டா. என் பொண்ணு கெட்டது காரணமே உங்க பையன் தாங்க. ஐயோ, சார் என்னென்ன காரியம் பண்ணிருக்காரு தெரியுமா? நம்ம கோயில் பூசாரி ஆத்துல குளிச்சிட்டு இருக்கும் போது அன்னில இருந்து பூசாரி எப்ப உங்க பையனை பார்த்தாலும் கோமணத்தை கையிலேயே புடிச்சிட்டு அலையறாருங்க. முதல்ல அவனை கண்டிச்சு வைங்க. ஏங்க, நான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன், பையனை கண்டிக்கிறத விட்டுட்டு கொஞ்சறீங்க. 2 நாளைக்கு அப்புறம் தப்பே பண்ண மாட்டேன். ஆமா, 5ல விளையாதது 50ல விளைய போகுது. 5, 50ங்கிறதெல்லாம் நம்ம நினைப்பு தான் பொண்ணுறங்க. கஸ்தூரி, உள்ள போ. வாடா. என்ன ஒரு மாதிரியா பேசிட்டு போறாரு. டேய் பையா, ஒரு தோசை. யோ, என்னையா ஒரு மாதிரியா இருக்க? நான் ராசியே இல்லாதவன் குப்பம்மா. மாடு வளர்த்தேன் மலடா போச்சு, ஆடு வளர்த்தேன் ஆத்தோடு போச்சு, கோழி வளர்த்தேன் புலி கொண்டு போச்சு, வேற என்னத்தை நான் வளர்ப்பேன் குப்பம்மா. ஆடு மாடு 4 கால் ஜீவன், கோழி 2 கால் ஜீவன். எதுக்கும்
ஒத்தக்கால் ஜீவன் ஏதாவது இருந்தா முயற்சி பண்ணு. ஒத்த கால் ஜீவனா? ம்ம். உன் காலை உடைச்சிட்டு உன்னையே தான் முயற்சி பண்ணணும். டா, என்ன சாப்பிடுற? டேய் பையா, ஒரு பிளேட் பிரியாணி கொண்டா. பிரியாணியா? உன் கடை ரேட்டு 10 ரூபாய் ஆச்சா? என்கிட்ட 5 ரூபாய் தான் இருக்குது. 5 ரூபாய்க்கு தகுந்த மாதிரி குடுமா. பரவாயில்லையா, பிரியாணி ஃபுல்லா சாப்பிடு. உனக்காக நான் ஆப்ரேட்ல அது என்ன நியாயம்? அவருக்கு மட்டும் ஆபரேட். யோ, அவர் பாதிக்கப்பட்டவரியா, அதனால தான் ஆப்ரேட். ஆஹா. சாப்பிடியா? முதலாளி, ஆ? என்ன அடையாளம் தெரியலையா? நீ வளர்த்த கோழி கொஞ்சம் நீயே சாப்பிடலாமா? இது நியாயமா? ஏன் அழுகுற? உப்பு, இத பார்த்த உடனே என் கோழி குஞ்சு ஞாபகம் வருதுமா. அதெல்லாம் பிரம்மையா, நீ அதையே நினைச்சுக்கிட்டு இருக்கீல்ல, அதனால தான் அப்படி தோணுது. சாப்பிடு சாப்பிடு. யோ, பிரியாணி எப்படி இருக்கு? இத்தனை நாள் நீ செஞ்சதுல இன்னைக்கு தான் ரொம்ப டாப். இனிமே நீ அடிக்கடி எப்படியாவது கஷ்டப்பட்டு இது மாதிரி பிரியாணி செய்யணும். நீயே சொல்லிட்டேல, செஞ்சிடுறேன். அடிக்கடி செய்யணும். செய்யறேன்னா நான் பெரியவனா ஆனா நீஸ் எப்படி வரும்னு வரைஞ்சு பார்த்தேன். மீச தானே? ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பீங்கன்னு பார்த்தா நீங்களே வரைஞ்சு விடுறீங்களா? அப்பானா அப்பாதான். செல்லம்மா, செல்லம்மா. என்னங்க? ராமு ஏஞ்சானா? அவன் எங்கேயும் வெளியே போக விடாது. அவன் எப்பங்க 7 மணிக்கு முன்னாடியே எழுந்திருக்கா? ஆமா, என்ன அர்த்தத்துல அப்படி சொல்றீங்க? சொன்னதை செய். சோசியர் ஊட்டம்மா, சோசியர் ஊட்டம்மா. என்னம்மா? கிணத்துக்குள்ள வாளி விழுந்து போச்சு, கொஞ்சம் பாதாள கொலுசு கொடுங்களேன். இருங்க வரேன். ஐயா, தூங்கி இருந்தவங்க பையன் மேல கலப்ப குழம்பு விழுந்து தொண்டைக்குள்ள குத்திருச்சான். வைத்திரியா, என்னாச்சு என் பிள்ளைங்க? சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க ஐயா. ஐயோ, ஒண்ணும் சொல்லாம இருக்கிறீங்களே. என் பிள்ளைக்கு என்னாச்சு? ராமா, ராமா, ஐயோ! பாவி மனுஷா, இப்படி நடக்க போது முன்னாடியே தெரிஞ்சிருந்த என்கிட்ட சொல்லாமலே என் கழுத்தை அறுத்துட்டி ஐயா. ஐயோ, ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லி இருந்தேன்னா என் பிள்ளைய மடையில வச்சு காப்பாத்திருப்பேனே. ராமா, என்னை விட்டு போயிட்டியா? படிக்க வச்சு சீமானாக்கணுன்னு நாளெல்லாம் கனவு கண்டு நடுவால போயிட்டியே ராமு. என் பெரியப்பா, இன்னும் 2-3 நாளைக்கு அப்புறம் தம்பி தப்பே பண்ண மாட்டேன்னு சொன்னீங்களே, அது இத மனசுல வச்சுத்தானா? ஜோசியத்துல எவ்வளவு பெரிய ஆளா இருக்கிற நீங்க தம்பிய பழக்க வைக்க ஏதாவது பரிகாரம் பண்ணிருக்கலாமே.
ஜோசிங்கிற முறையில விதிய மாத்த முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியுமா. இருந்தாலும் தகப்பங்கிற முறையில சாமி கிட்ட முறையிட போன அவன் கதவை சாத்திட்டு விதி முடிஞ்சு போச்சு திரும்பி போன அனுப்பிட்டோம்மா. அப்ப டீ போடு. போடுறேன். என்னையா கூட எல்லாம் புதுசா இருக்கு? கோழியும் புதுசு கூடையும் புதுசு. இந்த கோழிகளை இந்த கூடைக்குள்ள வச்சு கட்டிட்டேன்னு வச்சுக்கா, அப்புறம் அந்த புலியால என்ன ஆட்டவும் முடியாது அசக்கவும் முடியாது. உப்பு என்னம்மா இது அக்கிரமம் ஆகுது? ஊரே இந்த புலிய பார்த்தா பயந்துகிட்டு இருக்கு. நீ என்னடான்னா மாலெல்லாம் போட்டு விளக்கேத்தி வச்சிருக்கிற. புலிதான் எனக்கு குல தெய்வம். இன்னைக்கு என் கடை ஓஹோன்னு நடக்குதுன்னா அதுக்கு காரணமே இதுதான். இந்த புலிதான் உனக்கு குல தெய்வமா? எனக்கு இது ஜென்ம விரோதி. இதுக்கு நான் தான் யம. நீ வேணும்னா பாரு, என்னைக்குன்னா ஒரு நாளைக்கு அத்தா. ஐயோ அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ஐயோ போலன்னு என்ன பார்த்து ஏன் இப்படி எல்லாரும் பயந்து ஓடுறாங்க? தோல்ல மாட்டிருக்கிற பைய பார்த்துட்டு ஊசி போட வந்தாலும் நினைச்சிட்டு பயந்துட்டு ஓடுறாங்க போல இருக்கு. பைத்தியக்கார ஜனங்க. ஐயோ, யாரோ வெளியிருக்காரன் போல இருக்க. அட மெகா போனு. ஹலோ ஹலோ, யாரும் பயப்படாதீங்க. நான் ஊசி போடுற ஆள் இல்ல. எல்லாரும் தைரியமா வெளியே வாங்க. இந்த கத்து கத்துறத பார்த்தா ஒருவேளை புலி விரட்ட வந்தவனா இருப்பானோ? ஆமா ஆமா, இருந்தாலும் இருக்கும். மகாஜனங்களே, இன்னுமா உங்களுக்கு நம்பிக்கை வரல? சத்தியமா சொல்றேன், என்கிட்ட ஊசி இல்ல. பெட்டியை ஒண்ணா திறந்து காமிக்கவா இல்ல பைய திறந்து காமிக்கவா? ஊசி இல்ல இல்ல இல்லன்னு சொல்றேன்ல. நேரம் கிட்ட நேரத்துல வந்து அதை திறக்கிறேன் இதை திறக்கிறேங்கிற சரியான கிறுக்கறா இருப்பான் போல இருக்க. நான் பயந்துட்டு போயிருவேன்னு நினைச்சீங்களா? அதான் இங்க நடக்காது. நான் வந்த வேலை முடியற வரைக்கும் இந்த ஊரை விட்டு போகவே மாட்டேன். எங்க இருக்கீங்க? எங்க இருந்து சத்தம் போடுறீங்க? புலி அடிச்சிரும் போல இருக்க. பாரு, மரத்து மேல பாரியா. ஐயோ சத்த. என் பேரு மதனகோபால். சொந்த ஊர் தஞ்சாவூர். எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா எங்க அப்பா அம்மாக்கு தகவல் கொடுத்துருங்க. இதா கைய பிடிச்சிட்டாரு. வலிக்கிடுச்சே. வாயா ஏறு. இதா கைய பிடிச்சிட்டாரு. ஐயோ எட்லியே. இதாயா தாவணை பிடிச்சுக்க. பிடிச்சுக்கயா. சீக்கிரம் கொடுங்க. வா. ஐயோ வந்து போற. ஏறியா தாவணை பிடிச்சிட்டாரு. வாயா பத்ரம். பாத்து ஏறியா. யோ புலியா. ஏறு. யோ 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 கட்டி பிடிச்சுக்க. தாவணை கடியா. யோ தாவணை. தாவணை விடியா. புலி படிச்சு விடியா. புலி பாரு கீழே இருக்கு. பாரு கண்ணு திறந்து பாரியா. அடட ஆமா, புலி போயிருச்சு. தாவணி கொடுத்தது ரொம்ப தேங்க்ஸ்ங்க. யோ விடியா. உன் தேங்க்ஸ் எல்லாம் இருக்கட்டும், முதல்ல கீழே இறங்கு. கீழையா? ஐயோ, ஏதோ மரண பயத்துல மேலே ஏறிட்டேன். எனக்கு பயமா இருக்கு, என்னால முடியாது. ஐயோ விடியா. யோ யாராவது பாத்துட்டு போறாங்க. விடியா சரிக்கிட்டே இறங்கு. அப்படி இறங்குனா உடம்புல காயமாயிடும். நான் இறங்க மாட்டேன். உங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி ஓடிடி ஆப்பில் 1000க்கும் மேற்பட்ட சூப்பர் ஹிட் திரைப்படங்கள், 50க்கும் மேற்பட்ட வித்தியாசம் நிறைந்த டிவி ஷோஸ், என்றும் பார்க்க தூண்டும் மெகா தொடர்கள், இவை அனைத்தும் வருடத்திற்கு ரூபாய் 299 மட்டும். உடனே டவுன்லோட் செய்து கண்டு மகிழுங்கள்.